இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டோரி வந்து கான்செப்ட் நல்லா எடுத்திருக்கலாமோன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரே ஆங்கிளா இருந்துச்சு. என்னடா இன்னமும் இப்படியே போயிட்டே இருக்கே, ஒரே ஸ்டோரி கான்செப்ட வந்து மறுபடியும் வர மாதிரியே இருந்துச்சு. அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி வந்து வாவ் சொல்ற அளவுக்கு செம்மையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ரொமான்டிக்கானா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கு ஃபீல் ஆகல. அந்த லவ்வர்ஸ் மாதிரி இல்ல. ஸ்கிரீன் பிளே ஓகே, நல்லா இருக்கு. ஆக்டரா வந்து இஸ் குட், பெட்டர். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதான் ஒரே ஆங்கிளா போனதுனால எனக்கு செகண்ட் ஹாஃப் அவ்வளோவா பிடிக்கல. நோ ரேட்டிங்லாம் கேக்குறீங்க. ஒன் டைம் வாட்சபிள். ரேட்டிங் எனக்கு போட தெரியாது, பட் ஒன் டைம் பார்க்கலாம். அதுவும் வந்து வேற படமே இல்லைன்னா வந்து பார்க்கலாம். மற்றபடி ஐம் நாட் ஓகே. இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல என்னன்னா வந்து ஒரு லவ்வர்ஸா எனக்கு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து பிரேக்கப் பண்ணி ஒரு நார்மலா பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சு மறுபடியும் இது பண்ணாங்க மாதிரி தான் இருக்கு. ஒரு லவ்வபிள் ஃபீல் வரல ரெண்டு பேரோட இது. ரொம்ப கேள்வி கேக்குறீங்க இந்த படத்தை பத்தி. எதிர்பார்ப்பு வந்து நானும் எதிர்பார்த்துதான் வந்தேன். போக்கி சரி புது நேமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, போக்கின்னு எதுக்கு வச்சாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியல. படம் ஃபுல்லா பாத்துருக்கேன், எதுக்கு போக்கின்னு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிறாங்க ரீசனும் தெரியல. சோ வேற படத்துக்கு